ஓ! வணக்கம் நண்பர்களே! காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, காலையில் நான் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இன்றைக்கு சீஸ் பிரெட் ஆம்லேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகாவை வந்து பொடிசாக கட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது வந்து எங்கள் மாமியார் எப்போவுமே வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிப்பாங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். சீக்கிரம் பிரெட் ஆம்லேட் இது ஆம்லேட் வறுத்துரும். இது செஞ்சிடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் தவாவில் எண்ணெய் விட்டு வதக்கிக்கிறேன் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே வந்து காலையில் வந்து பாவ் பிரெட் இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு நிறையா வேலை இருக்கிறதுனால சரி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ எக் ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் வதக்கிட்டேன். கொஞ்சம் கூட சேர்ந்து கொத்தமல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நான் வெறும் வந்து பிளாக் பெப்பர் பவுடரும் உப்பு தான் இது பண்ணி நல்லா எக் பீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆம்லேட் போட்டுக்கிறேன் தோசை மாதிரி. ஸோ ஆம்லேட் ரெடி ஆனவுடனே எப்படி பிரெட் ஆம்லேட் செய்கிறதுன்னு நான் அதுக்கு உங்களுக்கு தனியாக இது பண்ணுறேன். ஸோ உங்களோட இந்த வீக்கெண்ட் பிளான் என்ன மக்களே? ஸோ என்ன இது பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன ஸ்பெஷல்? ஸோ இப்போ நியூ இயர் கிறிஸ்மஸ் வருது. ஸோ நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு ஏதாச்சும் அவுட்டிங் பிளான் இருக்கா? ஏதாச்சும் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிறதா பிளானில் இருக்கீங்களா? இது உங்களோட பிளான், உங்களோட ரெசல்யூஷனை நீங்கள் வேணால் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆம்லேட் பண்ணோடனே ப்ரெட்டு வந்து 4 சைஸ் அந்த 4 சைடில் எது விளக்கிட்டு அதில் வந்து ப்ரெட்டு ஃபஸ்ட்டு நான் பட்டரில் வறுத்துக்கிட்டு நடுவில் சீஸ் வச்சு இந்த ஆம்லேட்டை வச்சு மேலே சீஸ் வச்சு நல்லா இது பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு சொல்லிட்டு, அதுக்கு என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக போகிறாங்க. என் பையன் ஒரே ஜாலி. அவருக்கு வெளியில் போனனாலே ஜாலி தான். அதுவும் ஸ்பெஷலி ஆட்டோனாலே பயங்கர அவருக்கு குதூகலம் ஆகிடும். ஓடுவார். ஸ்வெட்டரை போட்டு விட்டா அவர் கழட்டிட்டு பழைய ரஜினி மாதிரி போயின்னு இருக்கார். ஸோ ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க என் ஹஸ்பண்டும் என் பையனும். ஸோ இது எங்களோட ஏரியா சைடு வந்து அவுட் சைட் வியூ இப்படி தான் இருக்கும். இது வந்து காலையில் 8 மணி. ஸோ வென்யூக்கு இப்போ ரீச் ஆகிட்டாங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு. ஸோ இதெல்லாம் என் பையனோட கிளாஸ்மேட்ஸ். வெறும் அன்றைக்கி வந்து நர்சரி ஜூனியர் கேஜிக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சீனியர் கேஜிக்கு வந்து தனியாக வச்சாங்க. ஸோ 9 to 10 ஸ்லாட்டுக்கு தான் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிஞ்சாச்சு. வெளியில் வந்துட்டோம். உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. என் பையனோட கிளாஸ்மேட் அவன். ஸோ என் பையன் பார்த்து அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனோடனே பையன் வந்து விஜயோட ஃபேன். விஜய் பாட்டு போட்டாலே ஒரு ஆட்டம் தான். ஸோ விஜயோட பாட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஐயா ஆடிக்கிட்டே இருக்கார். இது பிகில் மூவியில் அந்த நயன்தாராவும் விஜயோட அந்த என்கேஜ்மெண்ட் அந்த மியூசிக் இருக்கும் பார்த்திங்களா? ஸோ அந்த ஓடிட்டு இருந்துச்சு. ஐயா பார்த்து ஒரே குதூகலமாயிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அண்டு ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடுச்சு. பையன் வந்து நார்மலாக வீக் டேஸில் வந்து அவனுக்கு ஃப்ரூட்ஸ் தர முடியாது இல்லையா? அதனால் வீக்கெண்டில் தான் வந்து நான் என்ன பண்ணுவேன், சத்துமாவுக்கு பதிலாக அவனுக்கு வந்து ஆப்பிள் வந்து பியூரி மாதிரி பண்ணி தருவேன். ஆனால் டேரெக்டாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அதனால் வந்து ஆப்பிளை வந்து ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ குளிர்காலம் இல்லையா, ஃப்ரூட்ஸ் டாக்டர் அவ்வளோ தரக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பால் போட்டு நல்லா திக் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பியூரி. ஸோ இந்த மாதிரி பியூரி பண்ணி இது என் பையனுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி மறந்து மடியில் போட்டு தராங்க அது மாதிரி தரணும். இப்போ நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பாலக் பன்னீர் ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பாலக் பன்னீர் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாலக்கை வேக வச்ச பாலக்கை வந்து தனியாக எடுத்துகிட்டு பாலக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஸோ போட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பாலக் தண்ணி வச்சுருக்கேன், நான் அது தூக்கி போடல. ஸோ ரைஸ் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இதில் வந்து வெறும் நான் வந்து பாலக்கு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது வந்து பூண்டு ஒரு 7-10 பூண்டு வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன்.
பாலக் பன்னீர் ரைஸ்க்கு பூண்டு தேவைப்படும் இல்லையா, இஞ்சி நான் வந்து போட்டு அரைச்சிக்கிறேன். அதனால வந்து பூண்டு மட்டும் நறுக்கி வச்சுக்கிறேன். அண்ட் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வைக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாலக் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பேஸ்ட் பண்ணால் திரியாக வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணுங்கள். பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. இப்போ வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கிக்கலாம். என்கிட்ட வந்து சாப்பிங் போர்டு இருக்குது. பட் அது வந்து இது பிளாஸ்டிக் மறந்தாலும் இதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் டைம் சேவிங்க்குன்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கேன். சாப்பிங் போர்டில் என்ன நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன். நெய்யில் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டு சீரகம் பொரிஞ்ச உடனே நீங்கள் அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரகம் பொரிஞ்சோடனே சொல்ல மறந்துட்டேன், பூண்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்ட அப்புறமா தான் வந்து அந்த பூண்டு வதக்கி ஆனோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும் போதே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது சரியாக மிங்கிளாக இல்லை. நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை வாய்ஸ் சரியாக கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாச்சும் கான்ட்ரடிக்ஷன் ஆச்சுன்னா அதை நீங்கள் எதுவுமே இக்னோர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போது வந்து நல்லா சீரகம் வெடிஞ்ச உடனே நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு நறுக்கி வச்ச பூண்டு வதங்கி ஆனவுடனே கொஞ்சம் ரெட்டிஷ் ஆனவுடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நெய்லேயும் செய்யலாம், பட்டர்லேயும் செய்யலாம், இல்லை நீங்கள் வந்து டயட் கான்ஷியஸ் இருந்தீங்கன்னா எண்ணெயிலையும் செய்யலாம். ஸோ இது உங்களோட விருப்பம். நான் வந்து நெய்யில் செஞ்சுருக்கேன் பாலக் பன்னீர் ரைஸ். நான் வந்து பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் சொல்கிற ரெசிபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள். இது பிகினர்ஸ், நியூலி மேரிட், இப்போ வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, படிச்சுட்டு சடனாக மேரேஜ் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஜாப் போயிட்டே இருந்தாங்க, சடனாக மேரேஜ், அவங்களுக்கு வந்து குக்கிங் எதுவுமே தெரியும்னா அவங்களாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. அதனால் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த பாலக் பியூரியை வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். பாலக் பியூரி ஆட் பண்ணோன்னே நல்லா கிளறிக்கலாம் நம்ம. இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் ரைஸ், லைக் மிக்ஸ்டு ரைஸ் மாதிரி, அதுவும் ரா பனானா ஷீக் கபாப், தமிழில் சொன்னேன்னா வாழைக்காய் ஷீக் கபாப். இது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நிறைய பேர் பன்னீர் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடுறீங்க. அந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலன்னா, பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணிவிட்டு, இல்லாட்டி க்யூப்ஸை வர பன்னீரை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் வந்து தண்ணி நல்லா ஓரளவுக்கு கொதித்த உடனே, இப்போ இது பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொதித்த உடனே இந்த பன்னீர் எடுத்து அதில் போட்டுடுங்க. போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுமா வந்து அந்த சூடு வந்து அந்த பன்னீரில் போய் நல்லா வந்து ஊறிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த பன்னீர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. பன்னீர் வந்து உடையாது. ப்ளஸ் வந்து நீங்கள் சமைச்சிட்டு அப்புறமா வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட சாஃப்டாக இருக்கும். லைக் இந்த எப்படி ஹோட்டலெல்லாம் பன்னீருங்க சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக வறுக்கணும் இது பண்ணணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா வறுக்காமல், இல்லை டேரெக்டாக பன்னீர் க்யூப்ஸ் போடுறீங்க, இல்லை வந்து க்யூப் பண்ணி போடுறீங்கன்னா அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாது. இது ஒரு சின்ன டிப்ஸ். இது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் 2 to 5 minutes மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பாலக்கு வந்து நான் பாலக் பியூரி போட்டவுடனே கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். ஏன்னா எனக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த பியூரியில் வந்து மிளகா போட்டு அரைக்கிறீங்களே, அந்த காரமே ஓகேன்னு தான் நீங்கள் மிளகாத்தூள் போட தேவையில்லை. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால மிளகாத்தூள் போட்டு உப்பு ஆட் பண்ணேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் மூடி. இப்போ தண்ணி கொதித்து முடித்த உடனே நான் இப்போ அரிசி ஆட் பண்ணுறேன். இது நான் வந்து பாசுமதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாசுமதி ரைஸும் ஆட் பண்ணலாம், இல்லை எனக்கு பாசுமதி ரைஸ் வந்து நான் சாதா ரைஸ் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணலாம். பாசுமதி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அரிசி போட்டு கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுக்கிறேன்.
கிளறி விட்ட உடனே இதுலேயே நான் அந்த வேக வச்சுருந்தேன் இல்லையா பன்னீர், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு உடையாது. எப்படி உங்களுக்கு ஹோட்டலில் எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். இது நியூ கமர்ஸ்ன்னு இல்லை, சீனியர்ஸ் பர்சன்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ரா பனானாக்காக நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரா பனானா வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு வாழைக்காய் உங்களுக்கு தேவையான வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ரெண்டோட தோலும் எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. லைக் அந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும் இல்லையா, லைக் ஸ்மாஷ் பண்ண கூட குட்டி குட்டி கிடாங்க தங்க அது மாதிரிலாம் எதுவும் இல்லாத நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷீக் கபாப் மசாலா. ஷீக் கபாப்க்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்கும், மசாலா இருக்கும். அது என்னென்னா தனியா, அக்கா தனியா இருக்குது இல்லையா, பவுடரில் தனியா, இது அக்கா பிளாக் பெப்பர், மிளகு, அப்புறம் வந்து சீரகம், இது மூணும் வந்து கொஞ்சம் குறைன்னு அடிச்சிக்கோங்க. அரிசி தனியாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதுவும் வந்து குறைன்னு அரைச்சிக்கோங்க. அண்ட் இந்த வெங்காயம் பச்சை மிளகா அரைக்கிறீங்க இல்லையா, நல்லா அது புழிஞ்சு அதோட தண்ணி எடுத்துருங்க. ஏன்னா டேரெக்டாக போட்டிங்கன்னா அதோட தண்ணி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு மாதிரி மாவு தண்ணி ஆகிடும். அதனால் புழிஞ்சு அது தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா ரா பனானா அண்ட் பொட்டேட்டோ, அது போட்டுட்டு அதில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் குறைன்னு அரைச்சி வச்சுருந்தீங்களா அது, ப்ளஸ் அந்த தனியாத்தூள் எல்லாம் அக்கா இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தீங்களா குறைன்னு அந்த ஷீக் கபாப் மசாலா அது போடுங்க. அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த தனியா மிளகு நீங்கள் போட்டு குறைன்னு அரைக்கிறீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது போடுங்க. ப்ளஸ் வந்து மசாலாஸ் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது 3 ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சோண்டு பட்டர் இல்லாட்டி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நாங்கள் சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது அதுலேயே கொழுப்பு இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இதுவாகும். இப்போ இது வந்து பனானா இல்லையா, வெஜிடபிள் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த பிசு தன்மை இருக்கும், கொஞ்சம் எப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் ஜூஸியாக இதுவாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு இப்போது உங்கள்கிட்ட இப்போ நான் எனக்கு இருக்கிற மாவு அளவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இது போட்டேன் கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கறி துண்டு இருக்கு இல்லையா, கறி துண்டு ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, பேஸ்ட்டுக்கு நடுவில் வச்சு கொஞ்சோண்டு அதில் 2 துளி கீ போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த ஸ்டீக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் மெனு இதுதான் எங்களுக்கு, ரா பனானா ஷீக் கபாப் அண்ட் பாலக் பன்னீர் ரைஸ். ஸோ லன்ச் முடிச்சாச்சு கைஸ். லன்ச் முடிச்சோடனே இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, இன்றைக்கே துணி துவைச்சி போட்டால் தான் வந்து துணி காஞ்சி பையன் மண்டே ஸ்கூல் போட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சாட்டர்டே துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிடுவேன். காலையில் நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ், சோஃபா கவர் இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ எப்போவுமே நான் வந்து சாட்டர்டே சேஞ்ச் பண்ணிவிடுவேன். சேஞ்ச் பண்ணோடனே இப்போ நான் காலையிலேருந்து வந்து எங்களது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக் தான் போட்டால் நம்ம வேறு வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக்னா அப்பப்போ போய் நாங்கள் புழிஞ்சு போடணும், எடுத்து போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் வேலை இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை இருக்குது, துணி துவைச்சிட்ருக்கேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் என்ன லைக் லீவே இல்லை, 24/7 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என் பையனோட நடுவில் வந்துட்டு அவரும் ஜாலியாக விளையாடின்னு இருக்காரு. ஸோ இது கிரவுண்டு அன்றைக்கி நான் விடியங்காலையில் காமிச்சேன் இல்லையா, ஸோ இது வந்து மதியம் நேரம். பசங்க இன்றைக்கி லீவ் இல்லையா, விளையாடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் எங்கள் கிரவுண்டு. இன்றைக்கி ஆக்சுவலி மத்தியான நேரம் இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. இது சாயந்தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொச்சன்னு இருக்கும், ஒரே சத்தமாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். அது லைக் பசங்க விளையாடுறது, சிரிப்பு சத்தம் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது டிசம்பர் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குளிராக இருக்கும். லைக் இந்த பால்கனிலே நிற்க முடியாது, அவ்வளோ குளிராக இருக்கும். ரொம்ப தண்ணியில் கை வைக்க முடியாதுமே இருக்காது. ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ குளிர் இல்லை, போன வருஷம் மாதிரிலாம் இல்லை. இந்த வருஷம் மேபி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு இல்லையா, அதனால் வந்து இந்த வாட்டி அவ்வளோ ஒன்றும் குளிர் இல்லை, மேனேஜபிளாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம். இருந்தாலும் நான் மோஸ்ட்டாக துணி வாஷ் பண்ணி போட்டோடனே ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக வைப்பேன். அப்போ தான் நல்லா துணி காஞ்சி கிறிஸ்பாக வரும். இல்லாட்டி கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், இல்லை ஸ்மெல்லாக இருக்கும், இல்லை ஷேகியாக இருக்கும்,
அது மடிக்கும் போது கொஞ்சம் ப்ராப்பராக அயனாக வராது. துணி கிறிஸ்பாக இருந்தால் தான் நீங்கள் மடிக்கும் போது அயனிங் பண்ண மாதிரி மடிக்கலாம். அயனிங் பண்ணவே தேவையில்லை, அப்படியே அந்த மடிப்பில் தான் இருக்குது. ஓகே காய்ஸ், நேற்று வந்து சைன் அவுட் பண்ண முடியல. இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற பிளான் இருக்குது. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர் யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச். பாய். மறக்காமல் என் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.